விவோவில் வந்து Y12 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில். ஸோ ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவோவில் வந்து Y15 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த விவோவோட Y12 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் Y15க்கும் என்னெல்லாம் வித்தியாசம், ஸோ இந்த விவோவோட Y12 வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விவோவோட இந்த Y12 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.35 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p ரெசல்யூஷனில் வருது. அதாவது HD+ தான், ஃபுல் HD+ கிடையாது. மற்றபடி 19:3:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 2.5D கர்வ் கிளாஸில் செஞ்சுருக்காங்க. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ விவோ Y15ல் பார்த்த அதே டிஸ்பிளே தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசருக்கு வரும். ப்ராசரை பொறுத்தவரையும் இதில் MediaTek Helio P22 ஆக்டோ-கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 2 GHz ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து PowerVR G8320 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக டே டு டே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக தான் ரன் ஆகும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் விளாடணும்னு நினச்சிங்கன்னா லோ செட்டிங்ஸில் விளாடலாம். மற்றபடி Hotspot9 மாதிரியான கேம்ஸ் விளாடுறதுக்கு செட் ஆகாது. அடுத்ததாக ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 3GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 4GB ரேம் வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. இந்தியாவை பொறுத்தவரையும் 4GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜோட விற்கிறாங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 256GB வரையும் எக்ஸ்டெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஹைப்ரிட் சிம் செட்டாக தான் வருது. ஆனால் விவோவோட Y15 பொறுத்தவரை நமக்கு வந்து 4GB ரேம் வித் 64GB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமராக்கு வரும். ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 13 MP கேமரா வித் f2.2 அப்பர்ச்சர். ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP கேமரா, இது வந்து அல்ட்ரா வைட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க, f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ஃபேஸிங் கேமராவும் விவோ Y15ல் கொடுத்த அதே கேமரா தான், எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுக்கு வரும்போது இந்த ஃபோனை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது விவோ Y15ல் நமக்கு வந்து 16 MP கேமரா வித் f2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து 8 MP கேமரா வித் f2.2 அப்பர்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் பேட்டரிக்கு வரும். பேட்டரி பொறுத்தவரையும் இதில் வந்து விவோ Y15ல் கொடுத்த மாதிரியே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சொல்ல, ஆனால் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்களே தவிர டைப் C கொடுக்கல. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் 2 சிம்மே வந்து 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் 5.0 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரையும் ப்ளூ மற்றும் ரெட் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக வருது. ஸோ இந்த ஃபோன் அதாவது 3GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜும் 4GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜ் ரெண்டோட விலையுமே 12490 தான். ஸோ இது வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. அதாவது இந்தியா பொறுத்தவரையும் 4GB ரேம் வித் 30GB வெர்ஷன் மட்டும் தான் கிடைக்குது. Amazon.in கிடைச்சிட்டு இருக்கு. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த விவோ Y15க்கும் Y12க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளே, ப்ராசர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒன்றா இருக்குது. ரியர் ஃபேஸிங் கேமராவும் ஒரே விஷயம் தான் வச்சுருக்காங்க. செல்ஃபி கேமராவும் ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை பப்ஜி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் விளாட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபினிக்ஸ்லேருந்து S4 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபோன்லேயும் இதே ப்ராசர் தான் ரன் ஆகுது. ஸோ அந்த ஃபோன்லேயும் ரன் ஆச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பப்ஜி வந்து லோ செட்டிங்ஸில் விளாட முடியும். ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஹெவியான டாஸ்க் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக கேம்ஸ் விளாடாமல் கேஷுவல் கேம்ஸ் மற்றும் ஆவரேஜான யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கு இருக்குதுன்னு அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.